ஈராக்கிலிருந்து நாடு திரும்பிய 46 செவிலியரில் தூத்துக்குடியைச் சேர்ந்த மோனிஷாவும் ஒருவர். கொச்சி விமான நிலையத்தில் வந்திறங்கிய அவருடன் நமது செய்தியாளர் மார்டின் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். மோனிஷா, நீங்க இருந்த திக்ரித் மருத்துவமனையில் அந்த போர்க்களத்தில் நீங்க எப்படி இருந்தீங்க? அந்த காட்சியை சொல்லுங்க. நாங்கள் டிக்ரீத்தில் நாங்கள் ஹாஸ்டலுக்குள்ளே இருக்கும் போது நிறைய பாம்பு பிளாஸ்ட் ஆகிற சவுண்டு கேட்கும். நாங்கள் ஜன்னல் வெளியே எட்டி பார்க்கும்போது எங்களுக்கு கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் புகையும் தீயும் மட்டும்தான் இருந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 70-80 பாம்பு வெடிக்கிற சவுண்டு கேட்போம். அப்போல்லாம் ரொம்ப பயந்து நடுங்கி எப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ளே பாம்பு வெடிக்குமோன்னு தெரியாமல் ரொம்ப பயந்து தான் அங்கே ஒரு மாதமாக நாங்கள் ரொம்ப பயந்து தான் அங்கே டிக்ரீத்துக்குள்ளே இருந்துட்டு இருந்தோம். உங்களை அந்த ஐஎஸ்ஐ அமைப்பை சேர்ந்தவங்க கடத்திட்டு போனதா சொல்லப்படுது இல்லையா? உங்களை கடத்திட்டு போனது உண்மையா? அவங்க எங்கே வச்சுருந்தாங்க? எப்படி உங்களை ட்ரீட் பண்ணாங்கன்னு சொல்லுங்கள். எங்களை அவங்க லாஸ்ட்டாக அவங்க ஒரு 5 நாளாக எங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே மட்டும்தான் இருந்தாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே பேஷண்ட்ஸ் டாக்டர்ஸ் யாருமே இல்லை. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நாங்களும் அந்த ஐஎஸ்எஸ் பீப்புள்ஸ் தான் இருந்தோம். ஆனால் அவங்க ஐஎஸ்எஸ் பீப்புள்ஸ் லாஸ்ட் நாளாக எங்களை மிரட்டி நீங்கள் எங்கள் கூட வந்து தான் ஆகணும்னு சொல்லி அவங்க கடத்திட்டு போனாங்க. கடத்திட்டு போயிட்டு இங்கேருந்து பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு போனாங்க. பஸ்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே நாங்கள் வெளியே போக அந்த இடம் மொத்தமும் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க எங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருந்தாங்க. ஆனால் போகிற வழியிலையோ எங்களுக்கு சாப்பாடுக்கோ அவங்க ஒன்றுமே பண்ணலை. எல்லாமே அவங்க எல்லாமே எங்களுக்கு நல்லா தான் பண்ணாங்க. தண்ணி, ஜூஸு, அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாம் வேலைக்கு கொடுக்க தான் செஞ்சாங்க. எங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தந்தா தான் செஞ்சாங்க. அவங்க எங்களை ஒன்றும் ஹார்ம் பண்ணலை. நீங்கள் ஒரு செவிலியர் பணியில் இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு காயம்பட்ட அந்த ஆட்களுக்கு ஏதாவது மருத்துவ சிகிச்சை செய்ய சொல்லியிருந்தாங்களா? அவங்க மனநிலை எப்படி இருந்தது? அவங்க அடைபட்டு இருந்த காலங்களில் அவங்க மனநிலை எப்படி இருந்தது? அவங்க எங்கிட்ட டெய்லியும் கேட்பாங்க, நீங்கள் மருத்துவ சிகிச்சை பண்ணுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் சொல்லுவோம், நாங்களாம் ரொம்ப பயந்து போய் இருக்கோம், நாங்கள் பண்ண முடியாது, எங்களுக்கு சேலரி இல்லை, நாங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எங்கள் ரூம்குள்ளேயே நாங்கள் அடைஞ்சிருப்போம். அவங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பண்ண முடியாதுன்னு சொன்னோன்னா அவங்க திரும்பி போயிடுவாங்க. ஆனால் எங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணலை, நீங்கள் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா நான் உங்களை சுற்றுவோம் அப்படிலாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை அவங்க. ஆனால் லாஸ்ட் டைம் தான் எங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வலுக்கட்டாயமாக அவங்க எங்களை மொசிலில் பிடிச்சிட்டு போனாங்க. அங்கே போயிட்டு ஒரு ஜெயில் மாதிரி தான் இருந்துச்சு அந்த இடம். அந்த இடத்துல தான் எங்களை அடைச்சி வச்சுருந்தாங்க. நாங்கள் ரொம்ப பயந்துருந்தோம். அந்த ஒரு மாதமும் ரொம்ப பயந்த சூழ்நிலையில் தான் நான் இருந்துட்டு இருந்தேன்.